அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நிலவி வரும் போர் பதற்றத்தால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் எண்ணெய் கப்பல்கள் சிக்கியுள்ளதால் பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் பெட்ரோல் மீதான சார்பை குறைக்க இந்திய அரசு E85 எனப்படும் புதிய எரிபொருள் திட்டத்தை விரைவுபடுத்தியுள்ளது. தற்போது பயன்பாட்டில் உள்ள E20 பெட்ரோலை தொடர்ந்து அடுத்த கட்டமாக E85 எரிபொருளை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த எரிபொருளில் 85% ஆல்கஹால் மற்றும் வெறும் 15% மட்டுமே பெட்ரோல் கலந்திருக்கும். இதற்கான வரைவு விதிகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன. ஏற்கனவே இதற்கான ஆரம்ப கட்ட சோதனைகள் தொடங்கப்பட்டு சந்தையில் சாதகமான சூழல் நிலவுவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாதாரண பெட்ரோல் என்ஜின்களில் E85 எரிபொருளை நேரடியாக பயன்படுத்த முடியாது. அவ்வாறு பயன்படுத்தினால் என்ஜினில் துருப்பிடித்தல் அல்லது சீல் பழுதடைதல் போன்ற சிக்கல்கள் ஏற்படும். எனவே இந்த எரிபொருளை பயன்படுத்த ஃபிளெக்ஸ் ஃபியூயல் வாகனங்கள் தேவைப்படும். இந்த வாகனங்களின் என்ஜின்கள் அதிகப்படியான எத்தனால் பயன்பாட்டிற்கு ஏற்ப பிரத்யேகமாக வடிவமைக்கப்படும். எத்தனால் என்பது கரும்பு, கோதுமை மற்றும் இதர தானியங்களில் இருந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது. இதனால் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக வெளிநாடுகளுக்கு செலவிடப்படும் அந்நிய செலாவணி பெருமளவு மிச்சமாகும். மேலும் மத்திய அரசின் உத்தரவுப்படி ஏப்ரல் 1 முதல் அனைத்து மாநிலங்களிலும் E20 பெட்ரோல் விற்பனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வருங்காலத்தில் E85 எரிபொருள் பயன்பாட்டிற்கு வரும்போது எரிபொருள் இறக்குமதியில் இந்தியா முழுமையான சுயசார்பை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது.